நாங்க வேற எந்த டாக்டரையும் போய் பார்க்கல. இதை ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம், இல்லன்னா அடுத்த ஸ்டேஜ் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேண்டி லைனரை 6 மாசம் பயன்படுத்தினாங்க. 5 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் வர்ற பீரியடு மந்த்லி ஒன்ஸா மாறிச்சு. அதுக்கப்புறம் 6 மாசம் வெயிட் பண்ணோம். இப்ப எங்க வீட்டுல 6 மாசத்துல ஒரு மகாலட்சுமி இருக்கிறாங்க. சோ இதான் ஃபெமினைன் எங்களுக்கு வாழ்க்கையில வந்த ரீசன். இத இப்படி ஒரு சூழ்நிலையா பார்க்கும்போது நம்ம குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுக்கு எளிய தீர்வு இருக்கு, அவேர்னஸ் மட்டும் இல்ல. இதை நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இப்போ இந்த அவேர்னஸ் ஒருத்தங்கள்ட்ட போய் ட்ரை பண்ணும்போது ஒரு 10 பெண்கள் சகோதரிகள் இருக்கிற இடத்துல பீரியட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற ஆன்சர் பாத்தீங்கன்னா 10ல ஒருத்தர் தான் ஒரு பீரியட்ஸ் ரிலேட்டடா ஒரு ஆன்சர் இருக்கும். மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உடம்புல கெட்ட ரத்தம், சாப்பிடுறது, இது எல்லாம் கழிவா இருக்கும், அது மாசம் ஒரு டைம் பீரியட்ஸா வரும்னு சொன்னாங்க. இது என்னடா நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனை, அதுக்கு தீர்வை தேடி போனோம்னா இன்னொரு பெரிய பிரச்சனை வருது. இன்னொருத்தங்க சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க என்ன நாப்கின் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஆனா எனக்கெல்லாம் வேண்டாம் இந்த ப்ராடக்ட் அப்படின்னாங்க. அவங்க 23ல இருந்து 25 வயசு தான் இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட ஏன் தங்கச்சி என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஆனா எனக்கெல்லாம் பீரியட்ஸ் வருஷத்துக்கு 2 டைம் தான் வரும், எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் புரிஞ்சுது இது எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல. அதாவது எதிர்கால சந்ததிய உருவாக்குற பெண் தெய்வங்கள் நீங்க எல்லாம் அந்த பெண் தெய்வத்தோட தன்மைய முழுசா உணரல. பீரியட்ஸ் டைம்ல வர டிஸ்கம்ஃபர்ட், அந்த நேரத்துல அவங்க பயன்படுத்துற நாப்கின் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அப்ப எனக்கு பீரியட்ஸ் வரலன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அப்போ இது 2 விஷயமும் ரொம்ப ஆழமா போச்சு. கோமதி அம்மா, தமிழ்ச்செல்வன் சார் இந்த ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாம் கொடுக்கும் போது இதெல்லாம் கேரி ஃபார்வர்டா எடுத்துக்கிட்டு நம்ம இத அவேர்னஸ முழு நேரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் இதைய என் உயிருக்காக, குடும்பத்துக்காக, என்னோட இன்னொரு பக்கம் ஃபெமினைனுக்காக எப்பவுமே இந்த பேட்சை நான் விடுறதில்லை. சோ இந்த கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை கொடுத்த என் மனைவிக்கு, ஏன்னா ஆணா இருந்துகிட்டு எப்படி ஒரு ஃபெமினைன் ப்ராடக்ட எப்படி சூஸ் பண்ண அப்படின்னா அவங்களோட வழியில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க வழியை தீக்கணுங்கிறது என்னோட நோக்கம். உயிர் இருக்கிற வரைக்கும் இதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்புக்கு நன்றி. நான் வேற மாதிரி நீங்க அவருக்காக ஒரு பெரிய கைத்தடை கொடுங்க. அவர் ஒரு வாக்கியம் பேசும்போது ஃபுல் கூஸ் பம்ப்ஸ்னா டெஃபினட்டா இது ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன். எல்லாருக்குமே தெரியும் ஃபெமினைன்ன்றது ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன். எல்லாருமே வர்த்தக ரீதியா அசோசியேட்டடாக இருக்கும். ஆனா அதுல ஒரு வலி இருக்குல்ல, ஒரு பெண்ணுக்கு ஒரு வலி சார்ந்த விஷயம், பெண்ணுக்கு அந்த 3 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை ஒரு ஆண் மாறுபட்டி அதற்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன், அதுல இன்னொரு அறியாமை போயிட்டு கண்டிப்பாக இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. உங்களை போல் ஆண்கள் இந்த பூமியில் நிற்பதனால்தான் எங்களை போல் பெண்கள் இன்னும் சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் சக்தியோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வேற மாதிரி நீங்க தயவுசெய்து வீட்டுக்கு போய் சுத்தி போடுங்க, ஓகேங்களா? அடுத்தபடியாக லோகேஸ்வரி மேம் எங்க இருக்கீங்க? லோகேஸ்வரி மேம் எங்க இருக்கீங்க? ஓகே, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் மதுரை. சோ ஃபெமினைனோட ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. நீங்க அதை யூஸ் பண்றீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபெமினைன். ஃபெமினைனை நான் யூஸ் பண்றேனான்னு கேக்குறத விட நான் ஃபெமினைனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சீரியஸ்லி ஒரு என்னோட குழந்தை 10 இயர்ஸ்ல she got a puberty. லைக் அந்த குழந்தைக்காக வேண்டிய ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டா தேடிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் ஃபெமி. பிள்ளைக்கு நம்ம ஒரு நேச்சுரல் ப்ராடக்டா கொடுக்கணும்னு எடுத்தோம். அந்த ப்ராடக்ட்னால லைக் குழந்தைக்கு மட்டும் இல்ல, லைக் ஐ காட் லாட் ஆஃப் மை ப்ராப்ளம் சார்ட்டட் அவுட். எனக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி லைக் irregular periods is for everybody. எனக்கெல்லாம் 6 months once தான் ஆகும். அது ஐ வில் பி சோ ஹாப்பி. அப்பா ஆகல, அதுவுமே இட்ஸ் லைக் ஃபார் 1 day I get it. 1 day, half a day தான். After using this panty liner என் லைஃப்ல இட் இஸ் a magic. Panty liner is really a magic product. எனக்கு now it is 28 days 29 days like calendarல டேட் கிளிக்கிற மாதிரி perfect it is.
பேண்டி லைனர் தான் அதனுடைய மெயின். எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் வந்து பேண்டி லைனர் தான். லைக் white discharge, whatever problems I had, everything is sorted out. Irregular periods சுத்தமாவே இப்ப கிடையாது. And moreover என்னோட குழந்தை 10 வயசுல ஏஜ் அட்டன் பண்ண ஒரு குழந்தை 6 monthsல periods like again it became irregular. 6 மாசம் திருப்பி குழந்தைக்கு ஆகல. she got அந்த ஸ்ட்ரெஸ், அவ்வளோ ஒரு கோவம், ஒரு விளையாடுற ஒரு குழந்தைக்கு அந்த பீரியட்ஸ்ங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெயின் சொல்லக்கூட தெரியாது. அந்த பெயின் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது. அதை பத்தி அது நம்ம என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணினது இல்லை. நானும் இன் டீட்டெயிலா அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபீலிங்ஸ், அந்த கோவம், அந்த ஆங்கர், இந்த விளையாடுறதெல்லாம் சுத்தமாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீட்டை விட்டே வெளியில போகாத அளவுக்கு அந்த குழந்தை அவ்வளவு டிப்ரெஷன்ல போயிருச்சு இர்ரெகுலர் ஆனதுனால. what happened like panty liner யூஸ் பண்ணு சாமின்னு சொன்னதுதான். ஒரு 10 days தான் மேம் யூஸ் பண்ணிருப்பா. 6 மாசம் ஆகாத ஒரு பீரியட்ஸ் அந்த 10 daysல அந்த சைக்கிளே வந்து அவளுக்கு ரெகுலர் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ரியலி பிகாஸ் ஆஃப் பேண்டி லைனர். ஃபெமியோட தான் வாழ்றோம், ஃபெமி தான் சுவாசம்ங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணு. இதை வந்து லைக் ஆஸ் அ பிசினஸ் ஐம் நாட் டூயிங், இட்ஸ் சர்வீஸ். அதான் எடுத்துக்கிறோம். பிசினஸா பாக்குறது அடுத்த விஷயம். நம்ம இதை வந்து இங்க இருக்க ஒவ்வொரு லேடிஸுமே ஸ்டாக்கிஸ்ட் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், ஓவர் நாங்கெல்லாம் கோமதி மேமோட ரிஃப்ளெக்ஷனா நிக்கணுங்கிறது என்னுடைய இன்டென்ஷன். லைக் அது மாதிரி நிறைய டெமோஸ் மூலமா தான் எல்லாருக்கும் ப்ராடக்ட் அவேர்னஸ் கொடுப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் given it for free. யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிட்டு யூ ஃபீல் த டிஃபரன்ஸ். யூ நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அதர் ப்ராடக்ட் அண்ட் ஃபெமினைன். அந்த யூசேஜ் மட்டும்தான் நம்மள பேச வைக்கும். நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ யூஸ் பண்ண ப்ராடக்ட் உனக்கு பேசும். whatever problems you have, it will completely be sorted out. அந்த மாதிரி நிறைய எனக்கு a lot of magic has happened because of panty liner. I'm happy with the Femi. Thank you ma'am. Thank you to all the stockists. மனமார்ந்த நன்றிகள். இப்போ ப்ராடக்ட் டெஸ்டிமோனியல்ஸ் பத்தி பேசும்போது அகைன் நான் இந்த ஷோல இருக்கின்றதுக்காக சொல்லல. ஆஸ் an anchor நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சரிகமபாவா இருக்கட்டும், பிரம்மாண்ட மேடை நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், மினிமம் நாங்க நிக்கிறது வந்து 12ல இருந்து 14 மணி நேரம். நம்ம நேரமா தெரியல, நம்ம ஜாதகமா தெரியல, அந்த மாதிரி கண்டிப்பா ஷோ நடக்கும்போது பீரியட்ஸ் கூட வரும். நானும் வரேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பீரியட்ஸ் வரும்போது 14 ஹவர்ஸ்க்கு நமக்கு ரெஸ்ட் ரூம் பிரேக் கிடைக்காது, நாப்கின் மாத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனா கவலைப்படாத, நீ உன் வேலையை பாரு, உன் சாம குறைக்காத, உன் வைப குறைக்காத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு குரலாக இருப்பது ஃபெமினைன் மட்டும்தான். And I am an avid user of feminine. Zara is an avid user of feminine panty liners. அது இல்லாம ஸ்கூலுக்கு போன நாட்கள் கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல நான் சுவாசமாக இருக்கு அப்படின்னு, உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த தோழியாக எங்களுக்கு இருப்பது ஃபெமினைன். இன்னொரு ப்ராடக்ட் டெஸ்டிமோனியல் from Achuma அப்படின்னு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் கோமதி மேம் கிட்ட நான் அன்னைக்கு கிரீன் பார்க்ல சொல்லும்போது நிஜமாவா அப்படின்னாங்க. அன்னைக்கே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக் மேம் அன்னைக்கு கொடுக்கல, அதனால இன்னைக்கு கொடுத்துறேன். தேங்க்யூ எங்க கூட எப்பவுமே இருக்கிறதுக்காக. Thank you. And அடுத்தபடியாக we have a very special person joining us on stage. ரொம்ப முக்கியமான ஒரு நபரை வெல்கம் பண்ணுகிறோம். மனிதநல மேம்பாட்டு பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் தான் அடுத்தபடியாக இந்த மேடையில் வெல்கம் பண்ண போறோம். மனித நிறுவனங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூகங்கள் என்ன, இது எப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த பிசினஸ் அப்படின்னு one of the finest business consultants across the globe அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறவர். வெற்றிக்கு வீசா, பணத்தின் அருமை உணர்வது எப்படி போன்ற பல முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அன்புள்ளம் தான் அடுத்தபடியாக இந்த மேடைக்கு வரப்போறாரு. புத்தகங்கள் எழுதியவர் அண்ட் இன்னைக்கு தேர்தல் ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். ப்ளீஸ் put your hands together as I welcome on stage திரு கிருஷ்ண வரதராஜன் sir to please join us. Ekama, ekachakama, wanaganda, இனியவர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை அவருக்கு பின்னால் வேற யாராவது சொல்ல முடியும்னா அது என்ன வாசகம்னு சொல்லிடுறேன். இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம்ங்கிறத
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே மனிதர், ஒரே மனுஷி டாக்டர் கோமதி அம்மா அவர்கள். எனக்கு ஒரு சந்தேகம், அது அர்ச்சனா அவர்கள்ட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அர்ச்சனா மேடம் கொஞ்சம் வாங்க. அர்ச்சனா மேடம் இங்கேந்து நல்லா பாருங்க, கல்யாண பொண்ணுன்னு ஒருத்தவங்களை சொன்னீங்களே, ஆமா, அதுக்கு பக்கத்து சோஃபால ஒரு கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, ஆமா, அந்த மாப்பிள்ளையோட அம்மா தான் நீங்க கல்யாண பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆமா சார். எனக்கு டவுட், பையன் தனியா இல்ல, அவரோட பையனோட உட்கார்ந்து இருக்காரு. கரெக்ட் சார். அப்ப இவங்க யார கல்யாண பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க? என்றும் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய எங்களுடைய கோமதி பாட்டி பேரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள கல்யாண பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்களே, அது சரிதானான்னு யோசிச்சேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தோணுது அது சரிதான். ஆமா, காரணம் என்னன்னா, அவங்க முகத்தை வச்சு அவங்க கல்யாண பொண்ணுன்னு சொல்லல, அவங்க கண்ணுல இருக்கிற ஜொலிப்பை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க மணப்பெண் போல ஒரு ஜொலிப்புல இருக்காங்கன்னு. அந்த ஜொலிப்புக்கு காரணம், ஒரு வெற்றி விழாவாக மதுரையில் நடக்கிற இந்த விழாவில் வந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்ப்பது